நம்ம புதுசா ஒரு சம் சால்வ் பண்ணலாம். இதுல எப்படின்னா, ட்ரம் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, எக்ஸ்டர்னலா ஒரு மோட்டார் வச்சு ஒரு கான்ஸ்டன்ட் டார்க் அப்ளை பண்றோம். அதனால இந்த ட்ரம் ரொட்டேட் ஆகுது. இந்த கேஸ் இந்த மாதிரி. இங்க பாருங்க. இங்க ஒரு வெயிட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரம் இது ஆக்சுவலா வெயிட்டால இந்த கீழே இறங்கல. இது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம டார்க் அப்ளை பண்றோம். அதனால இது மேல போகுது. சம் பாருங்க. A cage weighing 2940 Newton is raised by a rope, one end of which is wrapped around a drum 120 cm in diameter and weighing 735 Newton and having a radius of gyration of 55 cm. The drum is rotated by an electric motor which exerts constant torque of 4000 Newton meter. If the rope is tight when the drum begins to rotate, determine the acceleration of the cage, the tension in the rope and the time required to raise the cage 20 meter from the ground. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாஸ் அல்லது கேஜ் மூவ் ஆகுறதுக்கான ஆக்சிலரேஷன், இந்த கேபிள் இருக்கிற டென்ஷன், இந்த கேஜை தரையிலிருந்து 20 மீட்டர் ஹைட்டுக்கு ரைஸ் பண்றதுக்கான டைம், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம போன சம்மில் சால்வ் பண்ண மாதிரி இந்த ஆக்சிலரேஷன் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஆல்மர்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஈக்லிபிரியம் ஆஃப் இந்த கேஜ், ஈக்லிபிரியம் ஆஃப் ட்ரம், இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்சிடர் ஈக்லிபிரியம் ஆஃப் கேஜ். இங்கே வந்து சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு இனர்ஷியா ஃபோர்ஸ். ஸோ T minus 2940. ஏன் T minus 2940 போடுறோன்னா, Tன்றது இங்கே இருக்கிற டென்ஷன், இது வந்து மேலே போகுது. ஸோ அதுதான் பெரிய ஃபோர்ஸ். ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது இந்த T மைனஸ் இதோட செல்ஃப் வெயிட், அதுதான் இங்கே இருக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுக்கு அவங்க வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பை கிராவிட்டி வில் கிவ் யூ த மாஸ் அண்ட் தென் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ நம்மள்ட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, பட் ரெண்டு அன்னோன் இருக்குது. ஸோ வி ஹவ் டு ஃபார்ம் அனதர் ஈக்குவேஷன். அதுக்கு வந்து நம்ம ஈக்லிபிரியம் ஆஃப் ட்ரம்மை கன்சிடர் பண்ணுவோம். எகைன் அங்கே டிஆல்மர்ஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து ரோட்டரி எஃபெக்ட்டுக்காக சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு இனர்ஷியல் மொமெண்ட். அப்போது இங்கே அப்ளை பண்ணுற டார்க் இதை மேலே தூக்க ட்ரை பண்ணுது. இந்த ட்ரம் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டார்க் கீழே இதை கீழ் நோக்கி இழுக்க ட்ரை பண்ணும். ஸோ அங்கே சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட்ன்றது 4000 மைனஸ் இங்கே இருக்கிற டென்ஷன் இன்ட்டு இதோட ரேடியஸ். அதுதான் அந்த இந்த ரிசல்டன்ட் மொமெண்ட் தான் இதை மேல் நோக்கி சுத்த வைக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நமக்கு மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தெரியும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எம்கே ஸ்கொயர், அதை சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சிடும். ஆல்ஃபா தெரியாது, பட் வி நோ தி ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் ஆல்ஃபா. ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. அதிலிருந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை ஆர்னு போடலாம். ஸோ நம்ம ஏ பை 0.6 போட்டிருக்கோம். இப்போ பார்த்தா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் T மைனஸ் 2940 ஈக்குவல் டு 2940 டிவைடட் பை 9.81 இன்ட்டு ஏ ஒரு ஈக்குவேஷன். இங்கே 4000 மைனஸ் T இன்ட்டு 0.6 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டென்ஷனும் ஆக்சிலரேஷனும் மட்டும்தான் அன்னோன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன். வி கேன் சால்வ் இட். சால்வ் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்குது, ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 10.265 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டென்ஷன் எவ்வளோ கிடைக்குதுன்னா 6019.5 நியூட்டன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, டைம் ரெக்வயர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயர் அதை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கிவன், டைம் இஸ் ஆஸ்க்டு. ஸோ அதை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இனிஷியல் வெலாசிட்டின்றது 0. அதுக்கப்புறம் ஏ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இதில் நமக்கு தெரியாத ஒரே ஒரு அன்னோன் டைம் தான். அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.